என் அன்பு குழந்தையே, இறைவனுடைய துணை எப்பொழுதும் உன் பக்கம் உனக்காக இருக்கின்றது. இறைவன் எல்லாவற்றையும் உனக்காக அழகாக செய்து கொண்டிருக்கின்றான். மனதிற்குள் எந்த அளவு இறைவனின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நன்மைகளை பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை முறை முட்டி மோதினாலும் உனக்கான பிரச்சனைகள் தீரவில்லையே என்று காத்திருக்கின்றாய். உனக்கு எதிராக இத்தனை வேலைகள் நடக்கின்றதே என்று ஆதங்கப்படுகின்றாய். எது எப்படி இருந்த பொழுதிலும் கடைசி நொடியில் அதிசயம் நிகழ்ந்து உன் வாழ்க்கை என் கரங்களால் காப்பாற்றப்படும். முருகனை நினைத்து நம்பி வணங்கி கொண்டிருக்கும் பக்தர்களுடைய நிலைமை எப்பொழுதும் தாழ்ந்து போகாது. மிக பெரிய வெற்றியையும் மாபெரும் உயரத்தையும் உன் வாழ்க்கையில் நீ அடையும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை நல்லதொரு விடியலுக்கான வாழ்க்கையாக இன்றைய தினத்திலிருந்து நான் துவக்க விரும்புகின்றேன். பல நல்ல மாறுதல்களை உன் வாழ்க்கையானது கண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் இனி நடக்க ஆரம்பிக்கும். பொறுமை என்கின்ற ஒன்றை இப்பொழுது எல்லாம் நீ அதிகமாக கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றாய். இந்த பொறுமையானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேகமாக வளர உதவி செய்யக்கூடியது. அமைதியோடு நீ இருப்பாயேயானால் அது உன் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை உடனுக்குடன் கொடுக்கக்கூடியது. வெற்றி திலகத்தை உன் நெற்றியானது பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாமல் நீ மனம் தளர்ந்த விஷயங்கள் எல்லாம் நீ மனம் மகிழக்கூடிய விஷயங்களாக நிச்சயம் மாறும். உனக்கான அற்புதத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தியே தீருவேன். உன் கனவை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ எதிர்பார்த்து ஏங்கிய முடிவுதான் நல்ல முடிவுதான் சர்வ நிச்சயமாக நடக்கவும் போகின்றது. என் நாமத்தை உச்சரித்து கொண்டு பொறுமையாக இருந்தால் போதும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். எத்தனை துன்பங்களை இது நாள் வரை நீ வாழ்க்கையில் சந்தித்திருந்த பொழுதிலும் இந்த முருகனுடைய துணை எப்பொழுதும் உன்னை விட்டு நீங்கியது இல்லை. அந்த துன்பங்களிலும் உன் வாழ்விற்கான இன்பத்தை தான் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். வெற்றிவேல் முருகா என்று நீ என்னை அழைக்கும் பொழுது எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீ எனக்கு அரோகரா சொல்லிய நேரமெல்லாம் உன் வாழ்விற்கான நல்ல நேரங்களாக மாறியுள்ளது. என் அன்பு குழந்தையே, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை நேரமும் முடிந்து போய் நல்ல நேரங்கள் அனைத்தும் இக்கணம் முதல் உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது. இனி நீ ஏன் நினைத்தாலும் நான் கொடுக்க போகும் நல்ல நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. கொடுக்க வேண்டும் என்று இந்த கந்தன் முடிவெடுத்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை பலவிதமான முன்னேற்றங்களை கண்டே தீரும். எந்த வகையிலெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வந்து கஷ்டத்தை கொடுத்ததோ அதே வகையில் உனக்கு பல உதவிகளும் கிடைத்து உன் வாழ்க்கையை இன்பப்படுத்தும். பல ஆச்சரியங்கள் அடுக்கடுக்காக இனி நடக்க காத்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆச்சரியமும் நீ என் மீதான பக்தியை அதிகப்படுத்துவதற்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும். எத்தனை சோதனைகளை சந்தித்த பொழுதிலும் என்னுடைய பக்தர்கள் என் மீதான பக்தியை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் குறைத்து கொண்டது இல்லை. எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்து பக்தி கொண்டிருந்தீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரத்தை அடையும். உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேறப் போவது உறுதி. உங்கள் மனதின் விருப்பங்கள் நிறைவேறப் போவது உறுதி. முடிவில்லாத பிரச்சனை என்றோ தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை என்றோ எதுவுமே கிடையாது. அனைத்துமே தீர்க்கப்படக்கூடியதுதான். அனைத்திற்குமே நல்ல முடிவும் கிடைக்கும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களும் இந்த முருகன் நான் அறிவேன். உன் மனதிற்குள் நீ மிகவும் ஆழத்தில் ஒளித்து வைத்திருந்த ஆசைகளை கூட நான் அறிவேன். என்னிடம் சொல்ல தயங்கிய விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்தே விட்டது. என் அன்பு குழந்தையே, என்னிடம் மனம் விட்டு பேசும்பொழுது முழுமையாக எல்லா விஷயங்களையும் சொல்லி பழகு. உனக்காக அனைத்தையும் நிகழ்த்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் என்றுமே தயாராகவே இருப்பேன். என்னுடைய பக்த குழந்தைகள் ஒரு பொழுதும் பிறருக்கு கெடுதலை நினைப்பது இல்லை. கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் என்னுடைய பக்தர்கள் என்னிடம் கேட்டதும் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் நோய்கள் தீரவும் பகைகள் தீரவும் குற்றம் குறைகள் நீங்கவும் நல்லதொரு வாழ்க்கையை இனிமையாக சந்தோஷமாக எல்லா வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டுகின்றீர்கள்.
அப்பா முருகா, கடன் பிரச்சனை தீர வேண்டும், வர வேண்டிய பணம் வர வேண்டும், கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்க வேண்டும், நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்று நல்லனவற்றை தான் கேட்கின்றீர்கள். அத்தனை நல்ல விஷயங்களும் உடனுக்குடன் நடக்கப்பெற்று கிடைக்கப்பெற்று நீ சந்தோஷப்பட போவதை பார்த்து பார்த்து இந்த முருகன் நான் மனமகிழ இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையை, என்னுடைய அறுபடை வீட்டிற்கும் நீ வருவாய். வந்து மனமுருகி நன்றி சொல்வாய். எந்த சூழ்நிலையில் இருந்த நான் இப்பொழுது தப்பித்து மிகவும் நல்ல பாதுகாப்பான நிலையில் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் முருகா. நீ நடத்தி கொடுத்து விட்டாய். நீ யார் என்று நிரூபித்து விட்டாய். உன் சக்தி என்ன என்று புரிய வைத்து விட்டாய் என்று எனக்கு மனமுருகி நன்றி சொல்வாய். அதற்கான நேரம் தொலைவில் இல்லை, அருகிலேயே வந்து விட்டது. நீ காத்திருந்ததன் பலன் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னை அழ வைத்த விஷயங்கள் எல்லாம், உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம், உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன்னை புன்னகை சிந்த வைக்கும் விஷயங்களாகவும், உன் மனதை மகிழ்விக்கும் விஷயங்களாகவும், இன்பத்தை அள்ளி கொடுக்கும் விஷயங்களாகவும் சற்று நேரத்தில் மாறும். உன்னுடைய முகம் வாழ்நாள் முழுக்க மலரக்கூடிய அளவிற்கு சந்தோஷமானது இக்கணமே உன்னை வந்து சேரும். எந்த விஷயங்கள் எல்லாம் கிடைத்தால் நீ மிகுந்த ஆனந்தப்படுவாயோ அந்த விஷயங்களை எல்லாம் வரிசையாக நீ கிடைக்கப் பெற நான் வழிவகைகளை செய்து விட்டேன். என்னுடைய பக்தர்கள் யாரும் இனி எந்த ஒரு கண்ணீர் துளியையும் சிந்த போவது இல்லை. மிக நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்று மிகுந்த சந்தோஷத்தோடு, மனநிறைவோடு, திருப்தியோடு வாழத் தொடங்கப் போகின்றீர்கள். இத்தனை கோடான கோடி பக்தர்கள் எனக்காக எத்தனை வேண்டுதல்களையும் வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்காக நான் செய்து கொடுக்கக்கூடிய கடமையில் இருக்கின்றேன். உங்களுடைய நம்பிக்கையை ஒரு பொழுதும் வீணாக்காமல் உடனுக்குடனேயே கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக நான் எப்பொழுதும் திகழ்கின்றேன். என்னுடைய அருள்மழை எப்பொழுதும் என் பக்தர்களின் மீது பொழிந்தபடியே இருக்கின்றது. என்னுடைய அருளால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டு கொண்டுதான் இருக்கின்றது. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமாக உன் வாழ்க்கை பயணம் இருக்க எல்லா வகையிலும் நான் என்றென்றும் என் பக்தர்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய பக்தி மேலும் மேலும் வளரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். எல்லா நன்மையும் உன் வாழ்க்கையை மிக அதிக அளவு முன்னேற்றத்தை காணும்படி இருக்கும். இந்த முருகனை மனமாற வணங்குகின்றாய். உன் வாழ்க்கை மிகவும் மனமகிழும்படியாக மாறும். சர்வ நிச்சயமாக என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும். இஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பாய். உன் இஷ்டங்கள் விருப்பங்கள் அனைத்தும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். உன்னுடைய மன உறுதிக்கு இந்த முருகன் நான் வழி செய்வேன். நல்லது நடக்கும்.